மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணால் நல்லா தூங்குங்க 8 hours கொருன்னு. யாராவது ஒருத்தவங்ககிட்ட நல்லா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு பேசுங்க. நீங்கள் பார்க்கு கூட போய் அவங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வச்சுக்கிட்டு கூட பேசிகிட்டு இருக்கலாம். அப்புறம் கொஞ்சம் மைல்டு எக்ஸசைஸ், ரொம்ப பண்ணாமல் மைல்டு எக்ஸசைஸ். ஒரு வயிறு ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது. ஒரு 70%, 65% இது மாதிரி தான் சாப்பிடணும். வயிறு ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வயிறு ஃபுல்லாக சாப்பிடும்போது ஏற்கனவே காம்ப்ரமைஸ்டு ஹார்ட்டாக இருக்கும். அந்த சப்ளை பிளட் சப்ளை பத்தல ஹார்ட்டுக்கு. நீங்கள் வயிறு ஃபுல்லாக சாப்பிடும்போது அந்த உணவை அப்சர்வ் பண்ணுறதுக்காக அந்த பிளட் சப்ளைலாம் இந்த பக்கம் வயிற்றுக்கு சண்ட் ஆகிடும். அப்படி சண்ட் ஆகிடுச்சுனாக்கா அது ஏற்கனவே காம்ப்ரமைஸாக இருக்கிற ஹார்ட்டுக்கு பிளட்டு பத்தாமல் போயிடும். அதனால தான் நீங்கள் பாருங்களேன், நிறைய பேர் சொல்லுவாங்க நல்லா சாப்பிட்டாரு சத்தாரும்பாங்க. அது காரணம் ரத்த குழாய் இந்த பக்கம் வயிற்றுக்கு அப்சர்ப்ஷனாக போனதால. அதனால லிமிட்டாக ஸ்மால் அண்ட் ஃப்ரீக்வெண்ட், உங்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல, ஸ்மால் அண்ட் ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ். அதே மாதிரி ரெட் மீட் சாப்பிடக்கூடாது. இந்த கறி, இந்த ஆட்டுக்கறி மாட்டுக்கறிலாம் சாப்பிடாம லீன் மீட், கோழிக்கறி இந்த மாதிரிலாம் இருக்கிற கறிங்களை சாப்பிடலாம். அதுவும் இல்லாமல் வேற என்னென்னலாம் செய்யணும்னா காய்கறிகள் பழங்கள் இதுங்களெல்லாம் நிறைய எடுத்துக்கலாம். நல்லா வெல் பேலன்ஸ்டு பிளேட்டு பாருங்க. இந்த மாதிரி புரோட்டீன் எவ்வளோ, புரோட்டீன் நிறைய எடுத்துக்கலாம். ஏன்னா புரோட்டீன் ஃபங்க்ஷன் நிறையா இருக்கும். அந்த புரோட்டீன் கார்போஹைட்ரேட்டை கொஞ்சம் குறைஞ்சிங்க, ஃபேட்டை நல்லாவே குறைச்சிக்கணும். இது மாதிரி ஒரு டயட் எடுக்கணும். அதுவும் இல்லாமல் ஒரு வேளை குடிப்பழக்கம் கொஞ்சம் இருக்குனாக்கா லிமிட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்துடுங்க. அப்புறம் அது மெடிசன் சாப்பிடுங்க. பிபி, கொலஸ்ட்ராலு, கிரானிக் கிட்னி டிசீஸு, அப்புறம் அதெல்லாம் மாத்திரை வாங்கி கரெக்டாக ரெகுலராக சாப்பிடுங்க. அடுத்தது ஸ்மோக் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மோக் குவைட் பண்ணிடுங்க. பாசிவ் ஸ்மோக்கிங் எடுத்துக்காதீங்க. நம்ம வாழ்வு நம்ம கையில் தான் இருக்குது. அதனால நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யலாம். என்ன நேரில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, கமெண்ட்டு கொடுங்க. இதுவரை வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. பெரிதொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.